அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு சிறுதானியத்தில் கம்புன்னு சொல்லின்னு சொல்கிறது. இங்கே பாருங்க, கம்பு அரிசி. இதையும் மற்றது ஒரு கணவாய் பிரட்டலும் செய்து காட்ட போகிறேன். இப்போ அந்த கணவாய் பிரட்டலுக்கு தேவையானவை இங்கே பாருங்க: புளி, இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய், ரம்பை, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம். சரி, இதோட இந்த சுவை சரக்குகளும் அதோட சேர்ந்து இதுக்கு கறித்தூள், பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, மஞ்சள், அடுத்தது தேங்காய் பால். சரி, இவ்வளவு தேவையான பொருட்கள். இதை வச்சு நான் உங்களுக்கு இந்த கணவாய் பிரட்டலை செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னம் இந்த கணவாயை நல்ல மாதிரி என்ன செய்ய வேணும்னு சொன்னால், துப்புரவு செய்து தோல் எல்லாம் நீக்கி இப்படி முழுமையாக சின்ன அந்த கணவாய், இதை சொல்கிறது முட்டை கணவாய் என்று சொல்லிட்டு சொல்கிறது, சின்னனாக இருக்கும். அப்படியே முழுமையாக நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் இரவே என்ன செய்தேன்னு சொன்னால், உப்பு, புளி, மஞ்சள், இது மூண்டையும் கலந்துட்டு இதை பிரட்டி வச்சேன். நான் இப்படி வச்சுட்டு இன்றைக்கு தான் அதை எடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லின்னு சொன்னால், இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இதுகளெல்லாம் தாளித்து செய்ய போகிறோன்னு அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் கொதிக்க விட்டுருக்கேன். அது நல்லா கொதிச்சிருக்குது. இனி என்ன செய்ய வேணும்னு சொல்லின்னு சொன்னால், நாங்கள் இதுக்குரிய இந்த உள்ளி இதுகள் வதக்கிற இதுகளை போட வேணும். இங்கே பாருங்க, முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னால், இஞ்சி உள்ளியை நாங்கள் போடுறோம். அடுத்தது உள்ளியை போடுறோம். அடுத்தது ரொம்ப கருவேப்பிலையை போடுறோம். அடுத்தது கடுகு கொஞ்சம் நாங்கள் வெடிக்க போடுறோம். ரைட், இதை போட்டு முடிய அடுத்தது பெருஞ்சீரகம், நாங்கள் ஏற்கனவே அந்த மஞ்சள் இதுக்கும் போட்டது, ஆனால் இதில் ஒரு சிறிதளவு இப்படி மஞ்சளும் போட்டு, அடுத்தது வெங்காயத்தோட இது உப்பு போட வேணுமே என்றால் தனம் வெங்காயம் மசிஞ்சு பொரியக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இதையும் சேர்த்தோம். சரி, இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கலக்க போகிறோம். சரி, இது இப்படி இருக்கு. அடுத்து நாங்கள் அந்த மெரினேட் பண்ணின இது இருக்குதானே, அதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்குள்ள போடும். நான் அந்த மையம் எல்லாம் எடுப்பேன். சில பேர் மையம் போடுறேன்னு சொல்கிறது, நான் அப்படி எனக்கு விருப்பம் இல்லை. கறியின் நிறம் மாறும். அப்போ நான் அப்படி போடுறதில்லை. இதை முழுமையாக இந்த கணவாயை, சின்ன கணவாயை முழுமையாக போட்டுருக்கிறேன். மற்றது இந்த புளி இதை மென்மையாக்கும். அதுதான் அந்த முதலே நான் மேரினேட் பண்ணி போட்டது. சில பேர் புளி விடுறே இல்லை. மற்றது சில நேரம் தேசி புளி விடுவினோம். ஆனால் நான் இது புளியம்பழம் அந்த அதில் உள்ள சொல்கிற பழப்புளின்னு சொல்லிட்டு அந்த பழப்புளி தான் நாங்கள் போடுவோம். சரி, இப்போ இதை இப்படியே மூடி அவிய வைக்க விடப்போம். இங்கே பாருங்க, இப்போ இப்படி வத்தி இருக்குது. அந்த நேரம் நாங்கள் என்ன செய்யணும், முதலே தூளும் போட்டுட்டோம். அப்போ இப்படி ஒரு 2 கரண்டி இப்படி
தேங்காய் பால் பவுடரை போடுறீங்க. போட்டுட்டு நாங்கள் அதை ஒருக்கா பிரட்டி விட வேணும். பிரட்டி பேருந்து இன்னும் கொஞ்சம் பத்தா விட வேணும். இங்கே பாருங்க, இதுகளெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த தண்ணி தன்மை இருக்கக்கூடாது. சரி, இங்கே பாருங்க, இந்த பருவத்தில் நல்ல ஒரு அந்த வத்தி நல்ல ஒரு பிரட்டல் மாதிரி வந்துடுது. இப்படி நாங்கள் இனி என்ன செய்ய வேணும், இறக்கிட்டு நான் இப்போ சோறு மற்றது கம்பு இதுகளுக்கு ஏற்ற மாதிரி கறிகள் எல்லாம் வச்சு இப்போ உங்களுக்கு காட்டுவேன். சரி, இங்கே பாருங்க, எல்லாம் சமைச்சு சாப்பிட தயார். இதெல்லாம் பாருங்க. முதலாவது நான் ஒரு புழுங்கல் அரிசி, நான் வந்து கம்பு அரிசி சாப்பிடுவேன். மற்றவைக்கு புழுங்கல் அரிசியும் இன்றைக்கு நாங்கள் மதியம் நீத்து பூசணிக்காயை பால் கறி வச்சிடுது. அதோட இந்த கணவாய் பிரட்டல். இங்கே பாருங்க, அடுத்தது நான் இந்த கம்பு அரிசி. இங்கே பாருங்க, கம்பு அரிசி உண்மையாக காப்பேணி தான் போட்டேன் நான். அந்தளவும் மற்ற அதுக்கும் கணவாய் பிரட்டலும் இந்த நீத்து பூசணிக்காய் பால் கறியும் சேர்த்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இதுக்கு உண்மையாக இந்த கம்பரிசி என்ன ஒரு நிறமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. உண்மையாக கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கிறது. ஆனால் நான் இதுதான் இயற்கையானதுன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பிறகு ஒரு சிறிதாக ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வளமையாக நாங்கள் மற்ற ரைஸுகளுக்கு நாங்கள் போடுற மாதிரி இது ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோன்னே இந்த நிறம் எல்லாம் மஞ்சள் மாதிரி வந்துடும். நான் ஆனால் இயற்கையாக காட்ட வேணுமென்றாக்கா தான் நான் மஞ்சள் சேர்க்கையில். இங்கே பாருங்கோ, இது உண்மையாக ஒரு என்ன, நாங்கள் சில குறுநியல், இப்போ உதாரணமாக ஒரு பயிரை நாங்கள் வறுத்து போட்டு அந்த சின்ன குறுநியை சாப்பிடுவோம் நனைய வச்சு, அது போல இருக்கும். உண்மையாக ஒரு சின்ன வாசமாயி நல்ல இதாக இருக்குது, நல்லா இருக்குது. நாங்கள் இந்த கறியோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் அந்த கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிறபடியாக அந்த பெரிய களித்தன்மையாக இருக்காது. இங்கே பாருங்க, ஒரு உதிரி மாதிரி நான் ஆகலன் குளிய விட இல்லை. எனக்கு அந்த குளிய விடாது தான் விருப்பம். அப்போ இப்படி பார்த்துருக்கேன். நீங்கள் பாருங்க, இப்படி இருக்கு. ஒரு கொஞ்சம் சாதுவாக நான் என்ன செய்தேன், சொல்லிட்டு உப்பு போட்டேன் நான். அப்படின்னா அதான் உங்களுக்கு வறுமையாக சாப்பிட்டு காட்டினான். இனி கறிகளோடு சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் யோசிப்பீங்கள் என்ன கம்பு அரிசி காய்ச்சி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. உண்மையாக எல்லா வைத்தியர்களும் இதைத்தான் சொல்லினோம். என்னன்னு சொன்னால் சிறுதானியத்தை நாங்கள் உணவோட சேர்க்க சொல்லின்னு. அப்போ எனக்கும் தேவை, அதோட மற்ற மக்களும் நீங்கள் பார்க்கலாம், பார்த்து இதை செய்யலாம்ன்றதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு காட்டி இருக்கிறது. அப்போ நீங்கள் நிச்சயம் இப்படி செய்து சாப்பிடுங்க. டயபிட்டிஸ் உள்ள ஆக்கள் இதை செய்து சாப்பிட்டா சிறந்தது. சுகர் லெவல் குறைவாக இருக்கும். அடுத்தது நார்மலாக நான் என்ன செய்ய, ஒரு சாப்பாடு திட்டமிடைக்க கட்டாயம் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது இது எங்களோட அடுத்த மெம்பர்ஸுக்கு நான் இதை சமைச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க. அப்போ சில நேரம் நாங்கள் அதை சமைக்க இல்லாது இதை சமைக்கலாம் அப்படின்னு இல்லை, ஒரே நேரத்திலேயே வேலையை செய்து காட்டியிருக்கு உங்களுக்கு. ஆகவே நீங்கள் இதே தயவு செய்து சாப்பிட்டு பாருங்க. அதிண்ட பலனே எனக்கு ஒருக்கா கமெண்ட்ஸில் போடுங்க. அதோட என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. இன்னும் சில பேர் அதை புதுசாக சேர்றவியல் அதை செய்கிறீர்கள் இல்லை. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.